ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்டை லாண்ட்ரியில் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம வீட்லேயே அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் விஜய் சாந்தி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ், பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்து போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து நான் போடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அயன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல அயன் பாக்ஸ், ஸ்ட்ரீமிங் ஆர் நான் ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ், எந்த அயன் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர். ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க வாட்டர். அண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெட்ஷீட். அந்த பெட்ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு திக்கான பெட்ஷீட்டாக இருக்கணும். அண்ட் வந்து ஒரு அயனிங் டேபிள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டு டைனிங் டேபிளாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம அயன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு எசென்ஷியல் திங்ஸ். இப்போ வாங்க நான் எப்படி அயன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 ஷர்ட் தான் அயன் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு ஷர்ட்டை வந்து எப்படி ஹேங்கர் போட்டு அயன் பண்ணுறது, இன்னொரு ஷர்ட்டை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்மளோட ஃபில்டர் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஊற்றி அயன் பண்ணணும். நார்மல் வாட்டர் வந்து உப்பு தண்ணி வந்து ஊற்றி அயன் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அயன் பாக்ஸோட அந்த கெப்பாசிட்டி பொறுத்து தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்றது. இதிலேயே கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அயன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிலிப்ஸோட அயன் பாக்ஸ். இது வந்து ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸு. இதுதான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது, எந்த அயன் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம எந்த மோட் செட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு காட்டன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டன். இதுதான் வந்து செட் பண்ணணும். ஏன்னா வந்து ஷர்ட் வந்து ரொம்ப வந்து கசங்கி இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு இது செட் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். காட்டனில் போய் செட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து உங்களுக்கு அயன் பண்ணி எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். செகண்ட் வந்து அந்த இன்னொரு ஷர்ட் இருந்துச்சு இல்லைங்களா சாண்டல் கலர், அதை வந்து எப்படி அயன் பண்ணி ஹேங்கர் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷர்ட்டை வந்து நம்ம விரிச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இது விரிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட அயன் பாக்ஸில் வந்து இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரீமிங் வருதான்னு பார்த்துட்டு எப்போவுமே வந்து பெட்ஷீட்டில் தேய்ச்சிட்டு தான் வந்து நம்ம எந்த ஒரு அயன் பண்ணாலும் நம்மளோட கிளாத்தில் வந்து தேய்க்கணும். இப்போ நான் வந்து தேய்ச்சாச்சு. ஃபர்ஸ்ட் காலரை வந்து இந்த எட்ஜில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி தான் தேய்க்கணும், ரிவர்ஸில் வந்து தேய்க்கக்கூடாது. அது மாதிரி இப்படி அமுக்கி இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து காலர் அயன் ஆகிடும். எப்போவுமே வந்து காலர் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் அயன் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு தேய்க்கணும். சேம் இதே மாதிரி பிடிச்சிட்டு இப்படி தேய்க்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். ஒரு 1 மினிட் தேய்ச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலரை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு இந்த எஜ்ஜில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த காலர் வந்துட்டு மடங்கிடும், ஃபோல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த காலர் பட்டனை வந்து போட்டுடணும். இப்போ காலர் பட்டன் போட்டாச்சு, காலர் அயன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கையோட இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்க அந்த திக் பார்ட், இதை வந்து அயன் பண்ணணும். இதையும் சேம் மெத்தடில் தான் அயன் பண்ணணும். அப்பப்போ லைட்டாக வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அயன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதுவும் சேம் அந்த மாதிரி போட்டு
பட்டன் போட்டுக்கணும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நம்ம வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணி பட்டன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி அயன் பண்ணும்போது நமக்கு லாண்ட்ரியில் கிடைச்ச மாதிரி ஒரு நீட்டான ஒரு அயனிங் கிடைக்கும். வந்துட்டு இதையும் மடிச்சு விட்டு பட்டன் போட்டுக்கலாம். ஒரு டைமும் நம்ம அயன் பாக்ஸ் எடுத்து தேய்க்கும் போது கீழே வந்து பெட்ஷீட்டில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தான் வந்து தேய்க்கணும். அது எந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸாக இருந்தாலும். இப்போது வந்து நம்ம முக்கியமான இந்த ஹார்டான பார்ட்டில் வந்து அயன் பண்ணி முடிச்சு பட்டன் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சுக்கணும். விரிச்சிட்டு இந்த சென்ட்ரு பட்டனையும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் இருக்க ஒரு பட்டன் போடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் பட்டனை நம்ம போடணும். இந்த லாஸ்ட் பட்டனை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம உதறி பிடிச்சோம் அப்படின்னா வந்து ஷர்ட் வந்து கரெக்டான ஒரு ஷேப்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கையெல்லாம் வந்து அயன் பண்ண போகிறோம். ஷர்ட் வந்து பாருங்கள் ஒரு ஷேப்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கையை அயன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்ட ஷர்ட். ஸோ வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும், கொஞ்சம் தேய்க்கிறது வந்து கஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம இந்த கைப்பாட்டை வந்து அயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அந்த அயனிங் வந்து கலையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து இதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். இந்த கை வந்து அயன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் வந்து அயன் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணும்போது தான் வந்து இந்த கை வந்து ஒரு கரெக்டான ஷேப்க்கு வந்து வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன், அதனால தான் இந்த மாதிரி மடிச்சு விட்ட மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து அந்த கையை வந்து அயன் பண்ண போகிறோம். அதுவும் சேம் இதே மாதிரி தான் அயன் பண்ணணும். இதை வந்து அதோட ஷேப்லேயே வந்து அயன் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா வந்து கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு வந்து சட்டை வந்து அமுங்காமல் வந்து ஸ்டிஃபாக இருக்க இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா வந்து குயிக்காக வந்து அந்த இடத்துல வந்து சட்டை வந்து சுருக்கம் குறைஞ்சிரும். இப்போ 2 சைடு கையும் அயன் பண்ணியாச்சு. அப்படியே இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி பார்ட்டை வந்து அயன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அயன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஷர்ட் அயன் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 மினிட்ஸ் தான் ஆகும். நான் இப்போ வந்துட்டு வீடியோக்காக அயன் பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகுது. இப்படி ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணும்போது ஷர்ட் வந்துட்டு களையவே களையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கார்னர் பார்ட் இருக்குதுங்களா, இந்த கார்னர் பார்ட்டை அயன் பண்ண
இப்போலாம் பார்த்தீங்கன்னா கட் ஷர்ட் தான் வந்து வருது, அதனால வந்து கார்னர் பார்ட்டை வந்து தனியாக தான் வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஷேக் பண்ணி அயன் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி சுருக்கம்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை அயன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட இந்த பார்ட்டை வந்து அயன் பண்ணணும். ஐ மீன் ஷோல்டர் பார்ட். இதை அப்படியே திருப்பி போட்டுறணும். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். எந்த ஒரு சுருக்கமுமே தெரியாது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷர்ட்டை வந்து நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எஜ்ஜிலேருந்து இந்த மாதிரி இங்கே அயன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷர்ட்டை நல்லா இழுத்து பிடிச்சி அயன் பண்ணணும். ஃப்ரண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே அயன் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி அயன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எட்ஜ் அயன் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் ஷர்ட் வந்து அயன் பண்ணுறது தான் வந்து கஷ்டம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான வேலை அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கையோட இதையும் பிடிச்சி இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு போடுற ஷர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்படி கையில் தேய்க்காதீங்க. லைட்டாக அயன் பாக்ஸ் எடுத்து இப்படி வந்து தேய்ச்சி வச்சுருங்க. இல்லை உடனே போட போகிற ஷர்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு 20 நாள் 30 நாள் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கையை வந்து இங்கே வச்சுட்டு இந்த ஹேண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து கிராஸாக அப்படி வச்சிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சேம் அதே மாதிரி இந்த சைடு இருக்க கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதோட ஒரு ஹாஃப்க்கு கொண்டு வந்துடுங்க. ஐ மீன் முக்கால்வாசி கொண்டு வந்துடுங்க. இவ்வளோண்டு கேப் மட்டும் இருக்கட்டும். இந்த இடத்துல முக்கால்வாசி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுங்க. ஆர் வந்து அயன் பாக்ஸ் வச்சுட்டு தேய்ச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கையையும் அதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட இந்த ரெண்டு கோடு அளவுக்கு வந்து கேப் இருந்தால் போதும். அப்படி இருந்தால் தான் வந்து ஷர்ட் வந்து மடிக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு வரும், டெக்ஸ்சருக்கு வரும். அப்படின்னா வந்து இந்த பார்ட்டோட ஒரு 3/4 பார்ட், ஒரு முக்கால் பார்ட் எடுத்து ஒரு 3/4 பார்ட், முக்கால் பார்ட்டை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா
அவ்வளோதான். இப்படியே ஒரு மடிச்சுட்டா வந்து அயன் பண்ணி மடிக்கிற மாதிரி ஷர்ட் வந்து கிடைச்சாச்சு. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் கூட. ஒரு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசாக மடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கரில் வந்து எப்படி போடுறது, ஷர்ட் வந்துட்டு மடித்து அயன் பண்ணிவிட்டு எப்படி ஹேங்கர் பண்ணுறது அது சொல்கிறேன். சேம் அதே மாதிரியே வந்து இந்த ஷர்ட்டையும் அயன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டையும் நீட்டாக அயன் பண்ணி முடிச்சாச்சு. இதை எப்படி ஹேங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் அயன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து ஹேங் பண்ணுறதை விட நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு துணி வந்து சீக்கிரம் வந்து கிழிஞ்சு போயிடும். ஹேங் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து துணி வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோதான், ஹேங் பண்ணியாச்சு பாருங்கள். ஹேங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கடையில் வாங்குறது மாதிரி ஹேங்கரில் போட்டால் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் இருக்கும். இந்த மடிப்பாக வந்து தெரியாது. அது நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா வந்து மடிப்பாக வந்து தெரியும். நான் ஒரு ஷர்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொரு ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். 2 ஷர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து அயன் பண்ணி எடுத்தாச்சு. ஹோப் யூ ஆல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கான்செப்டில் யாரும் வீடியோ போடலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வீடியோ போட்டேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ, இன்னொரு சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.